அன்பர்களுக்கு வணக்கம். திருநாவுக்கரசு பெருமான் குரு பூஜை சித்திரை சதயம். தமிழ் கூறும் நல்லுலகம், அதாவது சைவம் எங்கெங்கே விளங்குகின்றதோ அங்கே எல்லாம் அவருடைய குரு பூஜை மிகவும் சிறப்பாக அன்பர்களால் கொண்டாடப்படுகிறது. அடியார் திருக்கூட்டத்தினரும் முனைந்து அதில் பங்கேற்று அவருடைய வரலாற்றை சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு அகமகிழ்கிறார்கள். இந்த பூஜை நிலையிலே செய்யக்கூடியது, விழா எடுக்கக்கூடியது, ஊர்வலம் எடுக்கக்கூடியது எல்லாமே மிகவும் சிறப்பு. எல்லாமே இறைவனை மகிழ்விக்கக்கூடிய அந்த செய்கைகள். ஆனால் அதை விட ஒரு மேலான ஒரு ஞான பூஜை இருக்கிறது. அது அந்த படிநிலையில் ஏறி வர வேண்டும். பல ஆண்டுகள் நாம் இந்த பூஜைகள் எல்லாம் செய்கிறோம். இந்த அப்பர் பெருமானை நுணுகி அறிந்து அவருடைய உயிரறிவில் இருக்கக்கூடிய பெருமான் மீது உள்ள ஒரு அசைக்க முடியாத பற்று, பெருமானை தவிர எதையும் வேண்டாத அந்த உன்னத நிலை இருக்கு இல்லையா, அதை உணர்ந்து நமது உயிரறிவிலே பொருத்த முயற்சிக்க வேண்டும். அது படிப்படியாக அப்படிப்பட்ட ஒரு முயற்சி என்னன்னா ஒரு திருவினையாக்கும், இறைவன் அடி கூடுவதற்கான உயர்வை நமக்கு தரும். அதுதான் எழில்ஞான பூஜை என்று இது பேர். இந்த பகுதியில் நான் என்னென்னா, அப்பர் பெருமான் அங்கே திருவடி கூடிய அந்த நிகழ்வை அப்படியே எடுத்து நுண்மையாக அன்பர்கள் புரிந்து கொள்ளும்படி விளக்கியிருக்கிறேன். எப்படி என்றால், ஒரு பெண் எப்படி தன்னுடைய மகளை புரிந்து கொள்வாளோ, ஒரு மகள் எப்படி தாயை புரிந்து கொள்வாளோ, அந்த அளவுக்கு அப்பர் பெருமானை முழுவதுமாக புரிந்து கொள்வது தான் ஞான பூஜை. அந்த ஞான பூஜை தொடர்ந்து அவர் வரலாற்றினை இந்த 429 பாடல்களையும் பகுதியாக பதிவிட்டு வருகிறேன். இன்று இந்த சதய நாள் விழா என்பதால் அவர் இங்கே திருவடி கூடிய பொன்னடிக்கே போதுகின்றேன் என்கிறார் இல்லையா. புண்ணியா உன்னடிக்கு உன் பொன்னடிக்கே போதுகின்றேன், உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகழூர் மேவிய புண்ணியனே என்று சொல்லி அங்கே இறை திருவடியிலே சித்திரை சதய நாளில் பகலில் தான் அங்கே போய் அடைந்தார். இதை அன்பர்கள் குறித்து கொள்ள வேண்டும். நான் முன்னதாகவே விளக்கி ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். இரவிலே அதை நிகழ்த்துவதை மாற்றுங்கள் ஐயா என்று சொல்லி. அவர்கள் இன்னும் முடிவு எடுக்கவில்லை. இப்போ இரவிலே ஒரு 3 மணிக்கு ஏதோ நடத்துகிறாங்க. ஆனால் பகலில் தான் இந்த நிகழ்வு நடந்தது என்று ஆதாரமாக விளக்கமாக இந்த சொற்பதத்துக்கான விளக்கங்களோடு சொல்லியிருக்கேன். அது இருக்கட்டும். இப்பொழுது நான் இந்த இங்கே இணைத்திருக்கக்கூடிய பதிவு சுமார் 4 ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்தது. இப்போ இன்றைக்கு அன்பர்கள்லாம் இதை முழுவதுமாக கேட்டு புண்ணிய பேரடைய வேண்டும். என்னை யார் தொடர்கிறார்களோ அவர்களுக்கு 1,00,000 பிறவிகள் ஒழியும். ஏனென்றால் ஓரிரை கோட்பாட்டிலே அவர்களை தலை நிறுத்தி அவர்கள் உயரறிவிலே அந்த சிவபெருமானை தவிர கடவுளே இல்லை, ஈசன் அவனல்லாது இல்லை என்று சொல்லி அந்த உறுதியான அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி விடுவேன் என்று சொல்லி இந்த முகநூல் இது இருக்கு இல்லையா, யூடியூப், இதிலெல்லாம் என்னுடைய அன்பர்கள் தொடருமாறு கேட்டுக்கொண்டு எல்லோரையும் இறைவ நலனுக்கு ஆளாக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். தொடர்ந்து அந்த வரலாற்றினை இங்கே பதிவு செய்திருக்கிறேன், இணைத்திருக்கிறேன். கோமல் சேகர் விடைபெறுகிறேன். வணக்கம். திருநாவுக்கரசு பெருமான் வாழ்விலே இறைவன் தன்னை வெளிப்படுத்திய பல அற்புத நிகழ்வுகளை கூறி இன்று நிறைவு பகுதியாக திருப்புகழூரிலே இறைவனோட திருவடி நிழலில் அவர் கூடிய அந்த அற்புத நிகழ்வை அந்த திருப்பதிகத்தோடு சேர்த்து விளக்கி அதை நிறைவு செய்யக்கூடிய நிலை இன்று வந்திருக்கிறது. இதை நாவரசரை விட்டு பிரிவது போல் ஒரு எண்ணம், அது எண்ண ஓட்டம், அடி எண்ண ஓட்டம் வருகிறது. பல நாட்களாக அவரோடு தொடர்ந்து பயணித்து இப்பொழுது ஏதோ ஒரு பிரிவு உணர்வு வருவது போல ஒரு வருத்த சூழலாக இருக்கிறது. இது இயல்பாக அப்படி இருக்கிறது. என்னுடைய எண்ணங்கள் அப்படி. நாம் இப்பொழுது 425 429வது பாடலோட முடிவடைகிறது. திருத்தொண்டர் புராணத்தில் சேக்கிழார் பெருமான் 429 பாடல்களில் திருநாவுக்கரசு பெருமானோட வரலாறு மிகவும் சுருக்கி வரைந்திருக்கிறார். மிகவும் வருத்தம், உண்மையிலேயே வருத்தம். சேக்கிழார் பெருமான் இன்னும் நன்றாக விரித்து உரைத்து இருக்கக்கூடாதா? தென் மாவட்டங்களுக்கெல்லாம் போனதெல்லாம் மிக மிக குறுகி ஏதோ விரைவோட்டமாக இருக்காரு. நமக்கு இறைவனோட திருவுருள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இறைவனோட திருவுருள் கிடைக்கவில்லை. எத்தனையோ தலங்களுக்கு அங்கு போயிருக்கிறார்கள். சிறப்பாக தென் மாவட்டங்களில் சிவாலயங்கள் எல்லாம், இங்கே தஞ்சாவூர் மாவட்டத்தில எல்லாம் சரியாக, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த பகுதிகளெல்லாம் சரி, அப்புறம் நடுநாடுகள் இங்கெல்லாம் சரியாக கிராமப்புறங்கள் எல்லாம் பராமரிக்காட்டினாலும் அங்கே நான் போய் பார்த்த அளவு மிகவும் சிறப்பாக அந்தந்த ஊர்க்காரர்கள் அந்தந்த சிவாலயங்களை பராமரித்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சைவம் ஊன்றி இருக்கக்கூடிய இடத்தில் பல தலங்களுக்கு இவர்கள் போய் வந்திருக்கிறார்கள்.
தவக்குறைவோ அதை நாம் என்ன என்று சொல்ல முடியவில்லை. மிகவும் வருந்தத்தக்க ஒரு இது. எப்படியோ வந்து சேக்கிழார் மேல ஏதோ ஒரு வருத்த உணர்வுன்னு ஒன்று ஏற்படும்னா, இதே போல நாவரசர் போன்ற இந்த பெரியோர்களோட வரலாறுகளை, நிகழ்வுகளை மிகவும் நன்றாக விரித்து உரைத்திருக்கலாம். ஒரு நூலே இன்னும் நன்றாக விரித்து உரைத்திருக்கலாம்னு அந்த ஒரு ஏக்கம் தான் அது. அதனால வந்து வருத்தம்னா என்னன்னா, அது என்ன சூழலோ இறைவன் தான் அவருக்கு வந்து உணர்த்த நான் இதை பாடினேன்னு சொல்றாரு. இறைவன் வெறுளில் மெய்மொழி வானிலில் கூறிய பொருளிலாகும் என புகழ்வாமன்றேன்னு இறைவன் எனக்கு சொல்லத்தான் நான் வந்து இதை வெளியிட்டேன் என்று இந்த பெரிய புராணத்தை நான் எழுதினேன் என்று அவரே சொல்லும் பொழுது நாம் அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? இறைவனோட திருவருள் நமக்கு அப்படிதான் இருந்திருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அற்புதமான ஒரு இது. முதல் பகுதியில் கடைசி பகுதியாக இதற்கு முதலாக இவர் உழவார பணிகள் செய்திருக்கும் பொழுது பொன்னும் மணியும் வானில் உள்ள உயர்ந்த பொருள்களை எல்லாம் அங்கே வந்து கிடக்க செய்கிறார். அவைகளை எல்லாம் உழவார படையால் வீசி அந்த திருக்குளத்திலே வாவியிலே எரிகிறார். ஏன்னா ஓடும் பொண்ணுமே ஒக்க நோக்கக்கூடிய அந்த உயர்ந்த நிலையை அவர் எய்திருக்கிறார். இது நாவரசரோட தன்மையை இறைவன் அறிவதில்லை. ஏன்னா ஒவ்வொரு உள்ளத்திலையும் என் உள்ளத்திலையும் இருக்கிறார், உங்கள் உள்ளத்திலையும் இருக்கிறார். உள்கினேன் உள்கிற்றெல்லாம் உடனிருந்து அறுதி என்று வெல்கினேன் வெல்கினானும் விழாவரைச்சிருக்கின்றேன்னு அப்பர் பெருமானே சொல்லியிருக்காரு. நான் வந்து நினைக்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என் உள்ளத்தில் இருந்தே நீ எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் உணர்ந்த பிறகு எனக்கு வந்து விழா எலும்பு முடியும்படி சிரிப்பு வந்து விட்டது என்று தெரிகிறது. அதனால நாவரசரை வந்து இறைவன் சோதித்து அவரோட தன்மையை அறிவதற்காக அல்ல, உலகோருக்காக வழி வழியாக வரக்கூடிய நம்மவருக்காக இந்த காமினி காஞ்சனம் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாரு. அந்த பெண் இச்சையோ இல்ல பொருள் இச்சையோ உலகில் இச்சையோ அணு அளவு இருந்தாலும் நீ இறைவனை உணர முடியாது என்பார். இப்பொழுது என்னன்னா நாவரசர் பெருமானுக்கு அணு அளவும் இல்லைங்கிறத உலகோருக்கு காட்ட நீங்களும் இப்படி எல்லாம் பயின்று வந்தால் தன்னை அடையலாம் என்று உணர்த்த பூம்புகலூர்ல அங்க வீட்டு இருக்கிற இறைவன் வழியாக இது உணர்த்தப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிவஞானம் வந்து உணர்த்தப்படுகிறது என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த பெண்கள்லாம் என்ன பண்றாங்க, இவரை வந்து எதுவும் மயக்க முடியாதுன்னு சொல்லி தேவலோகமாக எல்லாம் இவரை வந்து வணங்கி தாழ்ந்து வணங்கி விடைபெற்று சென்று விடுகிறார்கள். அடுத்தது இந்நிலைமை உலகு ஏழும் எய்த அறிந்து இயல்பு ஏத்த மன்னிய அன்பு உரு பக்தி வடிவான வாகீசர். இந்த நிலைமை உலக ஏழும் போய் எய்து விட்டதான். இப்படி வந்து நாவரசர் பெருமான் இப்படி காமினிக்கு, ஏன்னா தேவர்கள்லாம் காமத்திலேயே உலகில் இன்பத்துல உடல் ரீதியான இன்பத்திலேயே தான் அவன் வந்து மயங்கி கிடைக்கிறார்கள். இறைவனை தவிர மற்ற தேவர்கள் உயிர் வர்க்கமான கடவுளர்கள் எல்லாமே போகத்திலேயே ஆழ்ந்து கிடக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு பெருமான் நாவரசர் பெருமான் இவைகளையெல்லாம் உதறி தள்ளிட்டு முழுவதுமாக சிந்தையில் இறைவனை தவிர வேற எதற்குமே இடம் கொடுக்காமல் வாழ்கிறாரு என்று சொல்லி அங்கெல்லாம் போய் அவர்களுக்கெல்லாம் போய் சேர்ந்து அவர்களெல்லாம் வியக்கிறாங்க. எய்த அறிந்து இயல்பு ஏத்த அப்படிப்பட்ட இயல்பு தொடர மன்னிய அன்பு உரு பக்தி வடிவான. எப்படியோ இவரோட வடிவு என்னன்னா, அவர் வந்து ஞானத்தின் திருவுருவைன்னு சொல்லி நான்மறையின் தனித்துணைன்னு சொல்லி ஞான சமுத்திரக்கு வந்து பாடியிருக்கார். ஞானத்தின் திருவுருவம்னா ஞானம்னா என்ன, கொஞ்சம் விளக்கமா சொல்லுன்னா ஞான சமுத்திரோட திருவுருவம் இருக்கு பாரியா, அதை பாரியா, அதுதான் ஞானம். இங்க பாருங்க, மன்னிய அன்புரு நிலைத்த அன்புரு பக்தி வடிவம்னா எப்படி இருக்கும்னா அதுதான் நாவுக்கரசர் உருவம். இதை விட வந்து தெளிவா சொல்ல முடியாது. மன்னிய அன்புரு பக்தி வடிவான வாகீச முனிவராக இருந்து நாவரசராக மறுநீக்கராகி இறைவனால் நாவரசர் என்று நாவுக்கரசு என்று நாவுக்கரசு என்று உன் பெயர் விளங்கு என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானால் அப்பர் என்று மரியாதையோடு விழிக்கப்பட்ட அப்படிப்பட்ட பெருமைக்கு உரியவர். அது வந்து எப்படி இருக்குன்னா மன்னிய அன்புரு பக்தி வடிவான, அந்த மன்னியன்னா நிலைத்த அன்போடு தோய்ந்த ஒரு பக்தி அந்த இறைவன் மேல அப்படி இருக்கணும். இறைவன் மேல உள்ள ஞானம் ஈசன்பால் அன்பேன்னு தானே சொல்றாரு சேக்கிழார் பெருமான். ஞானம்னா என்னடா, ஈஸ்வரனார் மேல வந்து எந்த அன்கண்டிஷனல் சொல்லுவாங்க, எந்த வித கோரிக்கையும் இல்லாம பவித்திரமான புனிதமான அன்பு. தாய் எப்படி குழந்தைகிட்ட வைத்திருக்காரோ அப்படிப்பட்ட ஒரு தாய் அன்பு போல வைக்கக்கூடியதுதான் ஞானம்னா. என்னன்னா ஈசன்பால் அன்பு வைக்கிறது. எவ்வளவு நூல் வண்டியா படிச்சா கூட இறைவன் மேல வந்து அன்பு இல்லைன்னா அதனால வந்து எந்த புண்ணியம் இல்லை. நீ பெரிய ஆகமத்துல வல்லுநராக இருக்கலாம், வேதத்துல வல்லுநர்களாக இருக்கலாம், திருமுறைகள்ல சாஸ்திரங்கள் எல்லாம் பெரிய வல்லுநர்களாக இருக்கலாம். அந்த ஈடுபாடு வேணும். இறைவன் மேல வந்து நினைச்சா நன்றியோட வந்து மனம் கசியக்கூடிய நிலை இல்லைன்னா அதனால எந்த புண்ணியமே கிடையாது.
அதோட யாரு வந்து எதுவுமே படிக்காம மனக்கசி உடையவனாக உள்கசி உடையவனாக இருக்கிறானா, உள்கசி உடையவருக்கு நற்றுணை ஆவர் போலும் நனிப்பள்ளி அடிகளார் என்று சொல்லி உற்றி ஊறு உணர்ந்து உள்கி உள்கசி உடையாருக்கு நற்றுணை ஆவர் போலும் நனிப்பள்ளி அடிகளார்னு உருகுவார் உள்ளத்து ஒன் சுடர் ஞானசமுண்டர் திருக்கோட்டூர்ல உருகுவார் உள்ளத்து ஒன் சுடர். அப்படிப்பட்ட வந்து மன உருக்கத்தோடு கூடிய பக்தி அந்த வடிவாக இருக்கக்கூடியவர். அத போல அந்த அன்பு கலந்த ஒரு பக்திக்கு ஒரு வடிவம் என்ன அப்படின்னா நாவுக்கரசரோட உருவம் இருக்கே அதுதான் ஏன் என்று சொல்கிறார் என்று நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இதை விட எப்படி வந்து ஒரு ஆச்சாரியாரை ஒருத்தர் வந்து சிறப்பிக்க முடியும்? சேக்கிழார் பெருமான் திருவடியை வந்து நம்ம வந்து போற்றி செய்ய வேண்டும், தலைமையில் வைத்து கொண்டாட வேண்டியது. மன்னியன்னா நிலைத்தன்னு அர்த்தம். மன்னிய அன்புரு பக்தி வடிவான வாகீசர் மின்னிலவும் சடையார்தம் மெய்ப்பொருள் தாம் எய்தவரும் மின்னிலவும் சடையாராகிய மின்னல் போன்ற அந்த சடாமுடைய மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய எம்பெருமான எய்தவரும் அவரை வந்து அடையக்கூடிய சூழல் வருகிறது. எய்தவரும் அந்நிலைமை அனித்தாக சமீபத்தில் வரப்போகிறது. இறைவனோட திருவடியில கூடக்கூடிய அந்த அற்புதமான வந்து நிலை, ஒப்பற்ற நிலை சமீபத்தில் வந்து அனித்தாகன்னா அண்மையில்னு அர்த்தம். அனித்தாகன்னா சீக்கிரம் வந்து கூட போகிறது. சில நாள் அங்கு அமர்ந்திருந்தார், அங்கே விரும்பி தங்கியிருந்தார். அது வந்து நெருங்க நெருங்க அங்கேயே தங்கி போற்றி பரவி எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறார். ஆமா, மன்னிய அந்த கரணம் மருவு தலைப்பாட்டினால் தன்னுடைய சரணம். மன்னிய அந்த கரணம் மருவு தலைப்பாட்டினால்னா அந்த மனம் சித்தம் புத்தி உயிரறிவு எல்லாமே, உயிரில் உள்ள அறிவு இச்சை செயல் எல்லாமே அற்றி போய் எல்லாமே முற்றிலுமாக அந்த உயிர் இறைவனை வந்து மருவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். அதாவது உயிரறிவுன்னு இருக்கு, அறிவுன்னு உயிருக்கு வந்து இயல்பு, அதோட குணம்ங்கிறது பாத்தீங்கன்னா இயல்பு வந்து ஒரு அறிவு வடிவானது. அறிவு இருக்கிறதால அதுக்கு இச்சையும் அது செயல்படுங்கிற அகங்காரமும் அது வந்து அதற்கு இயல்பாக இருக்கிற அறிவு இச்சை செயல். இந்த அறிவு இச்சை செயல்களும் வந்து அற்று போய் இறைவனோட தோயக்கூடிய ஒரு நிலைன்னா, அந்த பேரின்பத்தை அடையக்கூடிய நிலைன்னா அது எப்படிப்பட்ட ஒரு நிலை? அதே போல மன்னிய அந்த கரணம் மருவுதலை பாட்டினால் இறைவனோட திருவடியே மருவி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைமையினால் தன்னுடைய சரணான தமியனே உங்களுக்கே நான் வந்து சரணடைந்து விட்டேன் ஆகிய என்னை புகழூரன், அந்த புகழூரன் ஆகிய அந்த ஈசன் என்னை இனி சேவடிக்கு இருத்திடும். இதற்கு மேல வந்து என்னன்னா அவரே நான் சரணாக வந்து அடைந்து விட்டேன். இனி புகழூராது என்ன செய்ய முடியும்? தன்னுடைய திருவடி கீழ் இருத்திடும் என்று எழுகின்ற முன்னுணர்வின் முயற்சியினால். முன்னுணர்வின்னு சொன்னீங்கன்னா முன்னை தவத்தின் முயற்சி இருக்கு இல்லையா? முன்னமே முனியாகி என்னை அடைய தவம் என்றான்னு திலகவதியார்ட்ட சொல்றாருல சாமி. அவன் வாகீச முனிவர் சேக்கிரார் குறிக்கிறாரு. கையில தாழ்வரையில் அவர் தவம் செய்ததாக ஒரு வரலாறு உண்டு. திலகவதியார் வந்து புறச்சமயத்திற்கு போய்விட்டார் என்று அழுது அரற்றி எம்பெருமானை இறங்கி அவனை மீட்டு அருள வேண்டும் என்று ஒரே கோரிக்கை தான் அந்த அம்மா கேட்கிறாங்க. எனக்கு சொத்து வேணும், பணம் வேணும், செல்வ வளம் வேணும், வேற எதுவுமே கேட்கல. என்னோட தம்பியே எனக்கு உலராக வேண்டும் அதற்கு என்று ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, முன்னமே முனியாகி என்னை அடைய முயன்றான், அவனை சூளை மடுத்து ஆட்கொள்ளணும்னு சொல்லி அப்புறம் ஆட்கொள்றார். அப்படி அந்த வரலாறு. அந்த முன்னுணர்வின் முயற்சியினால்னா முன்னை தவம். இப்பொழுது நான் இறைபரத்துவத்தை உங்களுக்கு எடுத்து உரைக்கிறேன். நீங்கள் வந்து விரும்பி கேட்கிறீர்கள் என்றால் இது இந்த பிறவியில் ஏற்பட்டது கிடையாது. முன்னை பிறவியிலே நம்ம தவத்தின் ஈட்டத்தால இதெல்லாம் நம்மளால் செயலாற்ற முடிகிறது. உங்களுக்கு நினைத்து நீங்கள் பெருமை கொள்ளுங்கள். இப்படி வந்து விபூதி வந்து திருநீர் அணிந்து கொள்வதற்கும் ருத்ராட்சம் அணிந்து கொள்வதற்கும் திருமுறைகளை வேதாத்தின் சாரங்களான திருமுறைகள் சாஸ்திரங்களை எல்லாம் பயில்வதற்கும் இதே போல இறைபரத்துவம் பேசுவதை எல்லாம் பொறுமையாக கேட்பதற்கும் களவுபடாத காலமாக இறைவன் கொடுத்த இந்த உடலை வந்து அவரை அறிவதற்காக பயன்படுத்தக்கூடிய இந்த உச்சநிலை ஞான நாட்டம் ஞான வேட்கை அந்த உள்ளுணர்வுகள் நமக்கு ஏற்பட்டு அதை செயலாக்கத்திற்கு வருகிறோம் என்றால் முன்னை தவத்தோட ஈட்டத்தால் தான் உங்களால் கேட்க முடிகிறது. இல்லை என்றால் வந்து எல்லாராலையும் முடியாது. நீங்க என்ன முயற்சி பண்ணி பாருங்க. இப்ப நான் சொல்றத என்னோட கூட உள்ளவர்கள் எத்தனை பேர் கேட்கிறார்கள்? எனக்கு வந்து அடியார்கள் வட்டத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் நட்பு வட்டத்தினர் இருக்கிறார்கள். பல இடங்கள்ல வகுப்புகள்லாம் எடுத்திருக்கிறோம். எத்தனை பேர் வந்து நாடி வந்து கேட்பார்கள்? இதெல்லாம் எனக்கு தெரியும். யாருக்கு வந்து இறைவன் தலைவிதி இருக்குதோ அவர்கள் தான் வந்து நான் பேசுறது மட்டும் இல்ல, எங்க ஞான செய்திகள் இறை மருத்துவம் பேசப்படுகிறதோ அவைகளெல்லாம் கேட்பதற்கு முன்னை தவம் இருக்க வேண்டும். அப்படிதான் வந்து
முன்னுணர்வின் முயற்சியினால் முன்னதாகவே இறைவனை நோக்கி பயணிக்க தொடங்கி ஒரு எல்லையில் நின்று மீண்டும் மருள் நீக்கியாராக இங்கே அவதரிக்க செய்து அவரை புறச்சமயத்திற்கு சிறிது ஏதோ பிழை செய்ததால் புறச்சமயத்துக்கு தள்ளி அங்கே புறச்சமய நூல்களை எல்லாம் முற்ற கற்று தேர செய்து அந்த எல்லையில் நிறுத்தி வைத்து ஒரு நேரத்தில் மீளவும் ஆட்கொள்கிறார் என்றால் இறைவனோட திருவருள ஒரு உயிரை பக்குவப்படுத்துவதற்கு என்னவெல்லாம் செய்வார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். முன்னுணர்வின் முயற்சியினால் திருவருத்தம் பல திருவருத்தங்களை இங்கே போற்றி பரவி திருப்புகலூரிலே தங்கி இனிது அமர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார். அடுத்தது 427வது பாட்டு. மண்முதலாம் உலகேத்த மண்ணு திரு தாண்டகத்தை புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன். மண்முதலாம் உலகேத்தன்னா மண்ணில் வாழக்கூடிய நல்லோர்கள், அதாவது உலகம் என்பது உயர்ந்தவர் மாட்டே என்பது தொல்காப்பிய வரி. உயர்ந்தவர்கள் தான் இந்த சாதாரண மனித உருவத்தில் வந்து உலகுகிறார்கள் இல்லையா, எந்த ஒரு உணர்வும் இன்றி எந்த வித சிந்தையாற்றலும் இன்றி எதற்காக பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம், ஏன் இப்படி முடிவு வருகிறதுன்னு எதுவுமே தெரியாம வாழ்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்காக அது வந்து உலகம் வந்து குறிக்காது. உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே. வையகம்னு சொன்னா வையகத்தில் உள்ள உயர்ந்தவர்கள், ஞான நெறியில் வந்து செல்லக்கூடியவர்கள், இறைவனை நோக்கி பயணிப்பவர்கள், தூய்மையாக வந்து வாழக்கூடியவர்கள், அவர்கள் அந்த உயர்ந்தோர்களே தான் சொல்லப்படும். அப்ப மண் முதலாம் உலகேத்தன்னா மண்ணில் வாழக்கூடியவர்கள் மட்டுமில்லாம அனைத்து உலகங்கள்லயும் தேவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, தேவர்கள், முனிகள், ரிஷிகள், சித்தர்கள், இயக்கற்கிணர், இயங்க தேவலி, மயக்கமல் புலி, வானரம், நாகம், வசுக்கள் எல்லாமே இருக்கிறார்கள். எல்லோருமே வந்து போற்றி பரவ மண்ணு திருத்தாண்டகத்தை நிலை பெற்ற ஒரு திருத்தாண்டகம், எல்லோருமே வந்து இறைவனை போற்றி பரவும்படியான ஒரு திருத்தாண்டகத்தை இறுதியாக இந்த பூமிக்கு வழங்கி செல்கிறார். எப்படி அங்கே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று அவர் ஆச்சாரியார உபதேசத்தோட ஒண்ணுமே தெரியலையா, வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய சொல்லிட்டு போயிட்டார். நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி எதுவுமே தெரியலையா, யாதும் ஒன்றும் அறிவுலராயினும் ஓதி 5 எழுத்து உணர்வாராயில் பேதமின்றி அவர் ஒரு உள்ளத்தை மாதும் தானும் மகிழ்வர் மார்பேரரே அப்பர் பெருமான் சொல்லியிருக்காரு இல்லையா, 5 எழுத்தாவது ஓதுங்கன்னு சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா மண்முதலாம் உலகேத்த எல்லோரும் போற்றப்படும்படியாக மண்ணு திருத்தாண்டகத்தை என்றைக்குமே இன்றைக்கு வரை நிலை பெற்றிருக்கிற 1350 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட அந்த இறைவனே பொருளாக, அம்பிகை இறைவனும் பொருளாக உள்ள அந்த திருத்தாண்டகம், ஏக இறை பரத்துவத்தை உணர்த்தக்கூடிய திருத்தாண்டகம் இன்றைய வரலும் இருக்கு பாருங்க. அதான் மண்ணுன்னா நிலை பெற்ற என்று பொருள். உலகத்தை மண்ணு திருத்தாண்டகத்தை என்ன சொல்றாரு, புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன். புண்ணியா அறக்கடவுளே, புண்ணியனை, புண்ணியங்கிற சொல்லுக்கு ஒரு வடிவம்னா நம்ம சிவபெருமான் தான், வேற யாருமே கிடையாது. புண்ணியங்கிற ஒரு சொல்லுக்கு, அறம்ங்கிற ஒரு சொல்லுக்கு அற வடிவனாக இருக்கக்கூடியவன், புண்ணியன், அங்கன்மை உடையவன், பெருங்கருணை உடையவன், அப்படிப்பட்ட இறைவன் சிவபெருமான். ஒரே கடவுள் தானே, அப்புறம் ஏறு இன்னொரு கடவுள் இருந்தாதானே நான் ஒப்பிட்டு அந்த கடவுளான்னு சொல்ல முடியும். இருக்கிறதே ஒரே கடவுள் தானே, இதை புரிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த தெய்வத்தாலாம் சொல்ல முடியும். மீதியெல்லாம் உயிர் வர்க்கம், உயிர் வர்க்க கடவுள் இவரோட கருணையால அவர்கள் செய்த பல காலம் செய்த தவத்தால அந்த நிலைகள் எல்லாம் ஈடுறார்கள். அவர்களுக்கு இந்த போகம் எல்லாம் போகல, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, ஆட்சி அதிகாரம் எல்லாம் போல. ஆனா வந்து தவத்தில் நிற்பவர்கள், சிவதவத்தில் நிற்பவர்கள் அவர்கள் தான் வந்து பல்வேறு இயக்க தேவர்களாக, ஆட்டு தேவர்களாக, இறைவனால் ஆட்டி வைக்கப்படும் தேவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நான் வந்து புரிந்து கொள்ளணும். இறைவன் ஒருவன் யாரோட போய் ஒப்பிடுறது, அவரை சிவபெருமான போய் யாரோட வந்து ஒப்பிட முடியும்? விநாயகராக இருப்பவரும் அவர் தான், முருகப்பெருமானா இருக்கிறவர், பைரவரா இருக்கிறவர், வீரபத்ரரா இருக்கிறது, அம்பிகையா இருக்கிறது, எல்லாமே அந்த ஏகையர். இவர்கள்லாம் தனி உயிர்கள் அல்ல. இதை நாம் வந்து முதலில் அது நான் தனியாக அந்த ஓரிரை கோட்பாட்டை ஒரு தனியாகவே அதை வந்து விளக்குறேன், ஆதாரங்களோட விளக்குறேன், நூல் ஆதாரங்களோட. எதா இருந்தாலும் நூல் ஆதாரம் இல்லாம என்னிடம் வந்து எதுவுமே வராது. அப்ப புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன், உன்னோட திருவடிக்கே நான் வருகின்றேன், புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன், வருகின்றேன் வருகின்றேன் சொல்லி இறைபருத்துவத்தை கூறி அந்த திருத்தாண்டகத்தை ஒரு அற்புதமான திருத்தாண்டமா. நீங்க எல்லாம் இதை வந்து இசைத்து பாடுவதற்கு சைவம்.org என்று ஒரு அப்ளிகேஷன் அது சொல்வார்கள், அதை வந்து நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். 12 திருமுறையும் உங்கள் கையில் வந்துடும். 24 மணி நேரமும் அதுல ஒரு ஒளிபெருக்கி இருக்கு, ரேடியோ இருக்கு. அதுல வந்து யாராவது ஒருத்தர் இதை போல பேசிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாமே பேசுவாங்க, எல்லாம் சைவம் சார்ந்ததாகவும் சிவபருத்துவத்தை சார்ந்ததாகவும் ஆகமங்கள், வேதங்கள் எல்லா கருத்துக்களையும் வந்து அங்க எடுத்து சொல்லுவார்கள். திருமுறைகள் விளக்கங்களும் அங்க பெரியோர்கள்லாம் உரையெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும்.
12 திருமுறையும் அங்க உங்களுக்கு கிடைக்கும். 12 திருமுறையும் கிடைக்கும். 7 திருமுறைக்கு தமிழகத்தில் உள்ள தலை சிறந்த ஓதுவார்கள் பண்ணோட வந்து இசைத்து பாடியிருக்கிறார்கள். உங்களுக்கு இப்ப இந்த எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேன் என்று தொடங்கிய இந்த பாடலை நீங்க வந்து இசையோட பாடணும் அப்படின்னா மனம் உருகி இதை கேளுங்க. ஒரு ஓதுவாருக்கு இன்னொரு ஓதுவார், 3 ஓதுவார்கள் கூட ஒவ்வொரு திருப்பதியத்தை பாடியிருக்கார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தொண்டை எந்தவித பொருள் எதிர்பார்ப்பும் இல்லாம புகழ் எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னை மறைத்து கொண்டு அப்படி வந்து செய்கிறார்கள். எதுவுமே வந்து தெரியாது, யாருக்குமே தெரியாது யார் நடத்துறாங்க போறாங்கன்னு. மிகவும் நெருங்கிய நட்பு வட்டத்தினர்கள் தான் அறிந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட பெரிய தொண்டு. நிச்சயமாக சிவகத்தை வந்து நாடுபவர்கள் அந்த சைவம் .org என்ற அந்த இதை வந்து தன்னுடைய கைப்பேசியில நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் நீங்கள் கேட்கலாம். நூலை எடுத்து செல்ல வேண்டாம், எங்க போனாலும் நீங்கள் நூல்களை எடுத்து செல்ல வேண்டாம், கைபேசி மட்டும் இருந்தால் நமக்கு போதும். அதுக்கு தக்கவாறு ஒரு கைபேசியை அமைத்துக் கொள்ளுமாறு இந்த தருணத்திலே வந்து சொல்லிக் கொள்கிறேன். புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என புகன்று என்று சொல்லி நன்னறிய சிவானந்த ஞான வடிவே ஆகி அடைதற்கரிய நன்னறிய எப்படிப்பட்ட ஒரு வடிவம் ஆகிறாருன்னா சிவானந்த வடிவே ஆகிறாராம். பாருங்க, பக்தியில அன்பு கலந்த பக்திக்கு இலக்கணமாக உள்ள இந்த வடிவம் எப்படியாவது சிவானந்த வடிவே ஆகி அன்னலார் சேவடிக்கு ஆண்ட அரசு அமர்ந்திருந்தார். அன்னலாராகிய திருப்புகழூரில் இருக்கக்கூடிய அன்னலாராகிய அந்த இறைவனோட திருவடிக்கு நம்ம நாவரசர் அமர்ந்திருந்தார்னா இனிது அமர்ந்திருந்தார் என்று பொருள். இல்ல பெரிய இது என்னன்னா மாணிக்கவாசக பெருமான் நடராஜ பெருமான் அந்த கருவறைக்குள்ள உள்ள போய் அவரோட ஐக்கியமாகி மறைந்து விடுகிறார். திருநாளை போவார் அப்படி போய் மறைந்து விடுவதாக வரலாறு இருக்கு. வள்ளலார் கூட தன்னோட உடம்பை வந்து கரைத்து விடுகிறார். 5 பூதங்களையும் தனியே ஒரு அறையில் அடித்துக் கொண்டு கரைத்து விட்டார் என்று ஒரு வரலாறு உண்டு. அதற்கு ஆதாரமாக அங்கு உள்ள கெசட் என்று சொல்வார்கள், மாநில அரசு இதழ் என்று சொல்வார்கள், அதில் பதிவு இருக்கிறது என்று கூட சொல்வார்கள். இப்ப இந்த நாவுக்கரசர் பெருமான் அப்படி வந்து இந்த கருவறைக்குள்ள போய் அப்படியே இந்த உடலை வந்து கரைந்து மறைந்து அந்த இறைவனோட திருவடியில் இருக்காரு. இப்பொழுது கூட நம்ம வந்து பல இது பார்க்கிறோம், சித்தர்கள்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த விளக்கு தானாகவே இந்த பூஜை எல்லாம் செய்வதெல்லாம் பார்க்கிறோம். அப்புறம் அமர்ந்த தோற்றம் காண்கிறது, திடீரென்று மறைந்து விடுகிறார்கள். அப்படிலாம் இருக்கும்போது இது ஒன்றும் பெரிய வியப்பு இல்லை. அந்த புகழூர்ல அந்த இறைவனை வேண்டி புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன்னு மனத்துல வந்து அந்த நன்னறிய சிவஞான வடிவேமே ஆகிவிட்டார். சிவஞானம்னா என்னன்னா அந்த சிவஞான வடிவே ஆகி அன்னலார் ஆகிய இறைவனோட திருவடியில் போய் அமர்ந்திருந்தாருன்னு சொல்லி அந்த இதை முடிக்கிறார் சேக்கிழார் பெருமான். அந்த ஒரு அற்புதத்தை வந்து முடிக்கிறார். நன்னறிய சிவானந்த ஞான வடிவே ஆகி அன்னலார் சேவடிக்கடி. இறைவனோட யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? அதுக்கு என்ன தகுதி வேணும்னா, உனக்கு வந்து மண்ணாசை, பெண்ணாசை, ஆட்சி அதிகார ஆசை, உலகியல் பற்றுகள் இவ இருக்கிற முடியும் மீண்டும் மீண்டும் பிறப்பு கிடைக்கும். இப்ப வந்து நீ பிஏ படிச்சு முடிச்சவனுக்கு அடுத்து எம்ஏல சேருவான். எம்ஏ முதுகலை படிக்கிறவன் வந்து ஆய்வு நிறைஞ்சிருங்கிறான், எம்ஃபில்ங்கிறான், அது சேருவான். அடுத்தது பிஹெச்டின்னு சொல்லி முனைவர் பட்டத்திற்காக வந்து படிப்பார்கள். இப்படி படிநிலை ஏற்ற முறையில் தான் போக முடியும். இவைகளை வந்து விடாதவன் எந்த காலத்திலையுமே போகக்கூடாது. தன் புகழ வந்து ஆசைப்படுறவன், இந்த உலகியல் பொருள்கள் மேல வந்து பற்று வைத்திருக்கிறவர்கள், இதை போல இந்த சிறு சிறு ஆசைகள்லாம் வந்து வைத்திருக்கிறவர்கள், இந்த புலன்களை வந்து இந்த பொய்மாயில விடக்கூடியவர்கள்லாம் இறைவனை வந்து அடையவே முடியாது. இப்படிப்பட்ட நிலை உள்ளவர்கள் தான் அடைய முடியும்னு தான் கடைசியாக நாவுக்கரசர் பெருமான் வரலாற்றுல பொண்ணு பொருள்கள் எல்லாம் நவமணிகள் எல்லாம் கொட்டி அவர் வந்து ஓடும் பொண்ணும் ஒக்கவே நோக்குவார்னு சொல்லி கேடும் ஆக்கவும் கெட்ட திருவினார். ஓடும் பொண்ணும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டாம் விரலில் விளங்கினார். வீடு பெற்ற கூட அவர்கள் வந்து நினைக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட விரல் திண்மை ஒழுக்க நெறி, அந்த நெறி தான் இவருக்கு தூக்கி எறிகிறார். பெண்கள் எவ்வளவோ வந்து கவர்ச்சியாக நடனம் ஆடி பார்க்கிறாங்க. காசிபர் மயங்கிட்டார, காசிபர் வந்து மயங்கிதானே அந்த அவ்வளவு பெரிய மாமுனிவர் தவத்தை எல்லாம் விட்டுட்டாரு. அவ வந்து மாயை வந்து கேட்கிறா, ஐயா நீ பெரிய தவ முனிவர், என் மேல ஆசைப்படாத, நீ முத்தி பேர் அடைவதற்காக தவம் பண்ணிட்டு இருக்க, நீ என்ன மேல ஆசைப்பட்டீங்கன்னா உனக்கு கிடைக்காதுன்னா உன்னை அடைவதாயே எனக்கு முத்தி பேருங்கிறா அந்த காசிப முனிவர்.
அப்புறம் தான் அந்த சூரபத்மன்லாம் பிறக்கக்கூடிய அந்த வரலாறு கந்த புராணத்தில் வருது. அதுபோல் வந்து பெரிய மாமுனிவர்கள்லாம், மேனகை, விஸ்வாமித்திரர், எவ்வளவோ வரலாறுகள் வந்து பெண்களோட கவர்ச்சியில் வந்து வீழ்ந்த வரலாறுகள்லாம் இருக்குது. தேவர்கள்லாம் வீழ்ந்து கிடைக்கிறார்கள். எப்பொழுதுமே ஆட்டம் பாட்டம் கூத்துகள் இதிலேயே வந்து மோகத்திலேயே அவர்களோட வாழ்க்கையெல்லாம் போயிட்டு இருக்கு. எல்லாவற்றையும் விட்டாரியா, அதை விட்டாரு. அந்த தேவகன்னியர்கள் எவ்வளவோ வந்து நடனமாடி முயற்சி பண்ணுகிறார்கள். என்னென்ன வித்தைகளை எல்லாம் காட்ட முடியுமோ அவைகளை எல்லாம் கட்டி கட்டி தழுவ வருவது போலெல்லாம் வந்து ஈர்த்து அவரோட சிந்தையை ஈர்க்க. எங்க வந்து சித்தத்தை சிவன்பால் வைத்தவனை போய் நீ என்ன பண்ண முடியும்? இந்த 2 நிலை இருந்தாதான் நீ வந்து இந்த திருவடி கீழ். அப்படிதான் மாணிக்கவாசகர் போயிருக்காரு, அப்படிதான் நந்தனார் போயிருக்காரு, வள்ளலாரும் தன்னோட உடலை கரைத்திருக்கிறார். இதெல்லாம் நான் வந்து புரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம். சித்தர்கள்லாம் அப்படிலாம் செய்யக்கூடியவர்கள்லாம் இருக்காங்கல்ல. இறைவனோட திருவடியை நினைத்தால் போய் திருவடியை வந்து தொடுவதற்கும் மீள வருவதற்குமாக இருப்பார்கள். இவர் வந்து இந்த சாயுஜ நிலையில் ஐக்கியமானது போல் நமக்கு தோன்றுகிறது. இந்த நிலையை நாம் வந்து பார்க்கும் பொழுது மீண்டும் பிறப்புக்கு வரா ஒரு சாயுஜ நிலையை எய்தியது போல் நமக்கு வந்து அனுமானிக்க வேண்டியிருக்கிறது நாவரசர் வரலாற்றை பார்க்கும் பொழுது. வானவர்கள் மலர் மாறி மண்ணிறைய விண்ணுலகின் மேலிறைந்த 5 பேர் ஒளியும். வானவர்கள்லாம் மலர் மாறி தூர்க்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஏன்னா அவர்களால முடியாது, தன்னால முடியாதது இந்த நாவுக்கரசர் செஞ்சாரியா. அவர் பொன்பொருள், அவருக்கு போகத்துல ஆசை கிடையாது, பெண் போகத்துல ஆசை கிடையாது, எந்தவித பற்றும் இல்லாம இருக்காருன்னா வியந்து மலர் மாறி வந்து பூமியை தூர்க்கிறார்கள். வானவர்கள் மலர் மாறி மண்ணிறைய விண்ணுலகின் மேல் நிறைந்த 5 பேர். மேல விண்ணுலகில் இருக்கக்கூடிய 5 வகையான பேரியங்கள்னா ஒலிக்கக்கூடிய துந்துபிகைகள், இசைகளை வந்து வெவ்வேறு விதமாக 5 வகையாக இசைக்கக்கூடிய அந்த ஒலி வாத்தியங்கள்லாம் வந்து ஓங்கி ஒலிக்கின்றன. விரிஞ்சன் முதல் யோனிகள் ஆயின எல்லாம் பிரம்மன் முதல், பிரம்ம விஷ்ணு முதல் என்று பொருள். பிரம்மனை தான் தொடங்குவாங்க படைப்பு கடவுளுங்கிறதுக்காக. எல்லா பிறப்பு தாய் வயிற்றில் பிறக்கக்கூடிய அத்தனை உயிர் வர்க்க கடவுளர்களும் இந்திராதி தேவர்கள்லாம் உள் நிறைந்த பெருமகிழ்ச்சி, தான் நிறைந்த அவர்களுக்கு எல்லாமே பெருமகிழ்ச்சி. இப்படிப்பட்ட ஒரு பெருமான் நாவரசர் பெருமான் அந்த இறைவனோட திருவடியை போய் இப்படி எய்திருக்கிறார் என்று சொல்லி தங்களால் முடியவில்லை. தாங்களுக்கு அந்த இச்சை கூட உண்டு, ஆனால் உலகில் பற்றி இருக்கும் பொழுது என்ன செய்ய முடியும்? இந்த ஆசைகள் புலன்கள் வழி மயங்கி கிடக்கும் பொழுது என்ன செய்ய முடியும்? இந்த புற உலகத்தை புறந்தள்ளுவதற்கு ஒரு பெரிய ஒரு ஆற்றல் வேண்டும். அதை வந்து நிகழ்த்தி காட்டினவர் நாவரசர் பெருமான். இதற்கு பெருமைக்கு எல்லையே கிடையாது, எல்லையே கிடையாது. அதனால அவர்கள்லாம் அதிர்ச்சிக்கு மகிழ்ச்சியோட இருக்கிறார்கள். இது என்னைக்கு நடந்ததுன்னா சித்திரை சதயமாம் திருநாளில், சித்திரை சதயத்தில் சிதைத்தென்று அந்த நிகழ்வு இறைவனோட திருவடி கூடியது. இதை கூட அங்க இரவில் நடத்துகிறார்கள். அங்க திருப்பகலூரில் ஆதீனத்தில் நான் கூட ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். சதய நாளில் என்று சொல்லியிருக்கிறாரு. நாள் என்று சொன்னால் பொதுவாக இரவும் பகலும் என்று வரும். இரவில் அடங்கியிருந்தா சதையை இரவில் என்று சொல்லியிருப்பார். இரவில் என்று சொல்லாததால் நாளில் என்று சொன்னதால் பகல் தான் போய் இறைவனோட திருவடியை அடைந்திருக்கிறார். அப்படி நாம் வந்து அந்த விழாவை கொண்டாடினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று ஒரு கட்டுரை வந்து ஒரு ஆய்வு கட்டுரையாக அதை விவரித்து பல கருத்துக்களை எல்லாம் அதில் வந்து கொண்டு வந்து விவரித்திருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு சதய நட்சத்திரத்தன்று இவருக்கு மட்டும்தான் நட்சத்திரம், எந்த நட்சத்திரத்தில் இவர் இறையருள் கூடினார் என்று சொல்லப்படுவது வந்து வேற யாருக்குமே, வேற எந்த நாயன்மாருக்கும் சேக்கிழார் பெருமான் வந்து சொல்லவில்லை. அடுத்தது நிறைவாக அடியனேன் ஆதரவால் ஏதோ ஒரு ஆசையால ஆண்ட அரசின் சரித படியை யான் அறிந்தபடி பகிர்ந்தேன். ஆண்ட அரச இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஆண்ட அரசாகிய இந்த திருநாவுக்கரசு பெருமானோட சரித்திரத்தை, வரலாற்றை, புராணம் என்றால் வரலாறு, பழமையான வரலாறு என்று பெயர். புராணம்னா கட்டுக்கதை என்று எடுக்காதுங்க. இங்க சொல்றாரு பாருங்க, ஆண்ட அரசின் சரிதப்படியை யான் அறிந்தபடி பகிர்ந்தேன். சரிதத்தை வந்து இறைவன் எனக்கு மேல இருந்து உணர்த்த 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 தொலைக்காட்சியில பாக்குறது மாதிரி பார்ப்பது போல வந்து பார்த்து எப்படி நான் உணர்த்தப்பட்டேனோ சிவத்தால் அப்படி நான் வந்து பகர்ந்தேன் என்று சொல்லி அந்த பரமுனிவன் கடிமலர் மின் சேவடிகள் கைதொழுது, அந்த பரமுனிவன் பரத்தை அடைந்த அந்த முனிவனோட சேவடிகளெல்லாம் என்னோட கையால தொழுது, அடுத்து குலச்சிறையார் முடிவில் புகழ் திருத்தொண்டின் முயற்சியை மொழிகின்றன. அடுத்த நாயன்மாராக குலச்சிறையார் வந்து வைக்கப்பட்டுகிறார். அவரோட பெருமையை நான் மொழிகின்றேன் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் பாருங்க எப்படிலாம் வந்து முடிக்கிறதுக்கு மனம் இல்லாமல் வந்து முடிக்கிறார். வேற என்ன செய்யறது?
அப்படிலாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு வரலாறு இது. நம்ம வந்து அந்த திருத்தாண்டகத்தை நம்ம வந்து பார்த்துருவோம். அது தனித்தனியா என்னால் போட முடியாது, 1 மணி நேரம் ஆனாலும் அது வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகும். இதை வந்து முழுவதுமாக நான் வந்து பார்த்து அனுபவிக்க வேண்டும். இதில் வந்து 426லேருந்து 429வது பாடலோட சேக்கிழாரோட அந்த வரலாறு அங்கே முடிகிறது. திருத்தாண்டகம் 6வது திருமுறையில் கடைசி திருத்தாண்டகம் இதுதான். அங்கேயும் அப்படி வந்து வரையறைப்படுத்தியிருக்கிறார்கள். 99 100க்கு 1 குறைவு 99வது திருத்தாண்டகம். இதை வந்து ஊன்றி கவனிங்க. இந்த நூலை வச்சுட்டு மிகவும் எளிமையாக இருக்கு, ரொம்ப விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கொஞ்சம் வேகமாகவே படிக்கிறேன். நீங்கள் சைவம்.orgல அதை போய் இந்த பாடலை ஓதுவது அப்படியே இந்த காட்சியை மனத்தில் கொண்டு வந்து இது வந்து திருவடி, அந்த இறைவனோட திருவடி பேரை அடைவதற்கு முன்னதாக கடைசியாக நமக்கு வந்து உபதேசிச்சுட்டு ஓரிரை கோட்பாட்டை கடைசியாக உபதேசிக்கிறார். சிவத்தை தவிர கடவுளே இல்லை அப்படிங்கிறத உபதேசிச்சு அதை தான் தொடர்ந்து உபதேசித்து வந்தார். கடைசி உபதேசமாகவும் நிறைவாகவும் சிவம் மட்டுமே இறை, வேறு கடவுளே இல்லை என்ற அந்த பேருண்மையை நமக்கு உலகோருக்கு அவரை தொடர்வோருக்கு உபதேசித்து இந்த ஆச்சாரியர் உபதேசமாக செய்திருக்கிறார் என்பதை இங்கே சுட்டிக்காட்டுகிறேன். திருத்தாண்டகம். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணினல்லான். என்னத்தை வேற என்ன போறாங்க? நினையும் தன்மை நான் எண்ணுகேன்னா நினைக்கக்கூடிய தன்மை உடையது என்னுடைய உயிர். என் சொல்லி எண்ணுகேனோ, இவரோட இறைவனோட பெருமைகளை எல்லாம் நான் என்னத்தை சொல்லி, நான் அனுபவப்பட்டதெல்லாம் சொல்லி நான் எதெல்லாம் வந்து நினைப்பேன். எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணல, வேற எனக்கு என்ன? எம்பெருமானோட திருவடியை சிந்தனையை தவிர எனக்கு வேற என்ன இருக்கு? வேற என்னத்தை நான் வந்து எண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. கண்ணிலேன் மற்றோர் கலைகண்ணில்லேன் கழலடியே கைதொழுது காணினல்லாம். வேற எனக்கு வந்து இத என்னுடைய மனமே, கண்ணுன்னா இந்த இடத்துல மனமாக வைத்துக் கொள்ளுங்கள். வேற வந்து பற்றுக்கோடே கிடையாது. கலைகண்ணா பற்றுக்கோடு என்பது. கண்ணிலேன் மற்றோர் கலைகண்ணில்லைன்னா வேற எந்த சிந்தனையும் எனக்கு கிடையாது, எதிரி மேலேயும் பார்வை கிடையாது, மற்றொரு பற்றும் எனக்கு கிடையாது. கலைகண் இல்லேன் கழலடியே தொழுது காணினல்லால். இந்த கண்ணால நான் வந்து காண்பது இறைவனோட திருவடியை தொழுதுதானே என்று வேறு இல்லை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 1 வாசல் வைத்தார். இறைவனுடன் பேசுகிறார். ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். இந்த உடலை எனக்கு இங்க படைத்து இந்த உடலுக்குள்ள உயிரை புகுத்தி 9 வாசல் இருக்கு. அந்த 9 வாசல்ல அதை ஓடி விடாமல் ஒரு எல்லை வரை இருந்து கட்டி காக்கிற அந்த இறைவனோட பெருமை இருக்குது. அதை வந்து இங்க சுட்டாரு. 1 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். எல்லாவற்றையும் அடைத்து இந்த உயிர் உணர்வு அற்று போகும் பொழுது நான் வந்து உணர மாட்டேன். இறந்த பிறகு நான் என்னத்தை உணர போறேன்? எல்லாமே உணர்வு அற்று போனோம்னா உணர முடியாது. புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் இறைவா. அதனால வந்து புண்ணியனே உன்னுடைய திருவடிக்கே நான் வருகின்றேன், போதுகின்றேன், பூம்புகளூர் மேவிய புண்ணியனே என்று பாடுகிறார். அங்கமே பூண்டாய் அனலாடினாய். அங்கமேனா எலும்புகளை மாலையாக கொடுத்து வைத்திருக்கிறாய். அனலாடினாய், தீயகளை வைத்துக் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறாய். அழித்தல் தொழில் ஆதிரையாய். திரு ஆதிரை நட்சத்திரம் உங்களுக்கு இறைவனுக்கு பிறப்பு கிடையாது. நம்ம ஏற்றி அதை ஒரு சிறப்பு நட்சத்திரமாக வைக்கிறோம். அது வந்து இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். ஆதிரையாய் ஆழ்நிழலாய். ஆழ்நிழல்னு சொன்னாலே நால்வருக்கு அறமுறைத்து உலகியல் உள்ள உயிர்களை வந்து நெறிப்படுத்தக்கூடிய கருணையை நாம் நினைக்க வேண்டும். ஆணையர் ஊந்தாய்னா அறக்கடவுளாக அறத்தை அருள்வதற்காகவே வருவார். இந்த ஆணையர்ல வந்து ஏறி வர்றாருன்னா அந்த ரிஷப வாகனத்துல அதே அறத்தின் வடிவம். அதே போல உலக உயிர்களுக்கு நன்மையை விளைவிப்பதற்காக மட்டுமே வரக்கூடிய அந்த இறைவனோட கருணை. ஆணையர் ஊர்ந்தாய் பங்கம் ஒன்றில்லாத படர்சடியார்னா எந்த வித குறைபாடும் இல்லாத. என்ன குறைபாடு? அந்த அருளோங்கு சடையானைன்னு சொல்லுவாங்க. அங்க கங்கையை அங்கதானே வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு தன்மதியை வந்து சரணாகதி தத்துவத்தின் ஒரு ஆதாரமாகவும், சரணடைந்தவரை காக்கக்கூடிய ஆதாரமாகவும், உலகத்துக்கு தன்னொளி வந்து வீசக்கூடியவனாகவும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. கங்கையை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. சடாமுடியில வந்து தாங்கி வைத்திருக்கிறாருங்கும் பொழுது அதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பங்கம் ஒன்றில்லாத படர் சடையினாய், படர்ந்த சடையினாய், பாம்போடு திங்கள் பகை தீர்த்தாண்டாய். பாம்பும் திங்களும் எப்பொழுதுமே பகை பாம்பு எப்பயுமே திங்களை வந்து முழுகும் போல விழுங்குவது போல இருக்கும். இது அஞ்சும். 2 பேருக்கும் வந்து பகை தீர்த்து யார் வந்து ஆட்கொள்ள முடியும்? 2 பகை தீர்த்து ஆட்கொண்டு உன்னோட முடியல வைத்து கொண்டாய்.
சங்கை ஒன்றின்றியே தேவர் வேண்ட, சங்கைன்னா பிற எண்ணங்கள் எதுவுமே இல்லாம தேவர் வேண்ட சமுத்திரத்தின் நஞ்சு உண்டு. அந்த தேவர்கள்லாம் திருமால் முதல் இந்திரன் முதல் அன்னைக்கு அவருக்கு கருப்பானதுதான் இன்னைக்கும் கருப்பா இருக்கிறாரு. அந்த சரிதங்கள்லாம் படிங்க, புராணங்கள்லாம் படிங்க. பிரம்ம தேவர்கள் இருந்து இந்திராதி தேவர்கள் எல்லாரும் சரணடைஞ்சிடுறாங்க. கடல்ல போய் இறைவனோட அனுமதி இல்லாம அனுகிரகத்தை வேண்டி நாங்க போய் கடலை கடைகிறோம், எங்களுக்கு அமுதம் வேணும், நீண்ட நாள் வாழணும்னு சொல்லி தேவர்கள் அசுரர்கள்லாம் கேட்கிறார்கள். நாங்க கடைய போயிரோம்னா இறைவன்ட்ட அனுமதி கேட்டிருக்கணும்ல, கேட்கல. அங்க திருமால் கீழே ஆமையா முதுக காமிச்சு மத்த கையால பிடிச்சிக்கிட்டு கடைங்கிறாரு. இங்க தேவர்கள், இங்க அசுரர்கள் கிடைக்கிறான். அந்த பாம்பு, வாசுகி பாம்பு கைக்கிடுது விஷத்தை, கடலும் கைக்கிடுது. ஆழம் காலம்னு 2 விஷம், கொடிய விஷம். இந்த கொரோனா எல்லாம் சாதாரணம், அதுக்கெல்லாம் உலகத்தையே அப்படியே முற்றிலுமாக அழித்து விடக்கூடிய ஒரு கொடிய விஷம் பரவிடுது. வேற வழியில அப்பதான் இறைவனை பத்தி சிந்தனை வருது. ஆகா, நமக்கு மேல ஒருத்தர் இருக்காரு பாருங்க. எவ்வளவு ஒரு நன்றி இல்லாத நாம அப்படிதான் வாழறோம். எல்லாமே இறைவன் கொடுக்கிறாரு, இறைவன் தான் நமக்கு வாழ்க்கையை நடத்துறாரு. நம்ம செய்யறது பூரா நாம் செய்யறோம், நமக்கு கிடைச்சது, என்னோட திறமையால கிடைச்சது, இப்படியே நம்ம ஏமாந்து நன்றி இல்லாம வாழறோம் பாருங்க. அப்படியே அவன் நன்றி இல்லாம வாழறான். ஒண்ணுமே இல்ல, எல்லா இடர்பாடும் வந்தா இப்ப எத்தனை பேர் இறைவனை நினைக்காதவெல்லாம் இறைவனை நினைக்கிறான். இதுவரையிலும் கருவேப்பிள்ளை மாதிரிக்கே இறைவனை பயன்படுத்திக்கிட்டு தன்னோட வாழ்வியல் நலனுக்கு அப்புறம் முற்றிலுமாக மறந்து விடக்கூடிய சூழல்ல வாழ்ந்தவன்லாம் இன்னைக்கு இறைவனோட திருவடியே எண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படியாவது இறைவா காப்பாத்து, என் குடும்பத்துக்கு எனக்கு எதுவும் வரக்கூடாது, என் குடும்பத்தாருக்கு வரக்கூடாது, என்னோட உறவினர்களுக்கு வரக்கூடாது, இந்த ஊரையும் காப்பாத்து, நாட்டையும் காப்பாத்து, உலகையும் காப்பாத்து. அது எல்லோரும் அதை செய்ய மாட்டாங்க. அந்த அளவுலயாவது இன்னைக்கு வராங்கன்னா அப்ப இறைவனோட ஆற்றல் என்னன்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாம்போடு திங்கள் பயிர் தாண்டை சங்கை ஒன்றின்றியே தேவர் வேண்ட, எந்த வித எண்ணமும் இல்லாம எப்படியாவது இவளை காப்பாத்து போறான், வெக்கம் இல்லாம. சமுத்திரத்தின் நஞ்சு உண்டு, சாவா மூவா சிங்கமே உன்னடிக்கே போதுகின்றேன். சாவா மூவா, மூப்புலாம் உண்டா இறைவனுக்கு? பிறப்பு கிடையாது, இறப்பும் கிடையாது, மூக்கிறதும் கிடையாது, மூத்து போகிறதும் கிடையாது. எப்படியே விருத்தனாகி பாலனாகி குழகனாகி இளைஞனாகி எப்படி வேணாலும் பல வேலை எடுக்கக்கூடிய விகிருதன். அப்படிப்பட்ட இறைவன் அவரு. சிங்கமே உன்னடிக்கே போதுகின்றேன் திருப்புகழூர் மேவிய தேவதேவி. இதுல இடையில ஒருத்தர் என்ன யாரோ ஒரு கதை எழுதி இறைவன் சிங்க வடிவில இவரை திருநாவுக்கரசு பெருமானை கடித்ததாகவும், இவர் வலிக்குதே எனக்கு தித்திக்குதே மாதிரி ஒரு அற்பமான ஒரு கதையை எழுதி அதை யாரோ ஒரு சிற்பி அங்க தூண்ல பொறிச்சுட்டு போயிட்டான். அந்த வரலாறுகள்லாம் கிடையாது. இன்னும் போரேன்னு பேசுறாரு. அப்ப யானை வடிவா வந்தாருன்னு சொல்ல முடியுமா? இந்த திருப்பதியத்திலே வருது. அப்படியெல்லாம் வரலாறே கிடையாது. அது ஒரு தவறான வரலாறு. அது இன்னும் பெரியவர்கள் பின்பற்றி கொண்டிருக்காரு. அதுல இருந்தெல்லாம் விடுபட்டு வரணும். நான் சொன்ன கருத்து பெரியோர்கள் சொன்ன கருத்துக்களை தான் நான் இந்த இடத்துல சொல்றேன். அங்கே ஏதோ அந்த தளத்துல வழங்கக்கூடிய ஒரு கதையாக அது அமைந்திருக்கிறது. அது ஏற்புடையது அல்ல. அதை தள்ளிவிட வேண்டும். நம்ம சிங்கமே உன்னடிக்கு போன்றனா, சிங்கம்னா விலங்குகள்ல உயர்ந்த வழி உள்ளது. ஏதோ இறைவனோட வலிமையை காண்பிப்பதற்கு அமுதம்னா என்னன்னு தெரியாது, தேனை தான் காமிப்பாங்க. தேனா இன்னமுதாய் தித்திக்கும் சிவபெருமான்னு சொன்னா தேன் இனியது நமக்கு தெரியும். அப்ப அதை விட உயர்ந்ததாக இருக்குன்னு புரிந்து கொள்வான்னு தேனை கொண்டாந்து காமிப்பாரு. அதே போல இறைவனோட பேராற்றலை காண்பிப்பதற்கு உலகில் வேற எதுவுமே இல்லை. அதனால என்ன பண்றான், சிங்கமே உன்னடிக்கே போதுகின்றேன்னு சொல்லி அப்படி ஏற்றி பாடுகிறார் என்று நம்ம பொருள் கொள்ள வேண்டும். சிங்கமே உன்னடிக்கே போதுகின்றேன், உன்னடிக்கே வருகிறேன் திருப்புகழூர் மேவிய தேவதேவே. எல்லா தேவர்களுக்கும் தேவனே, சரணடைந்தார்களை காத்த தலைவனே. பையரவா கச்சையா, அந்த படம் எடுக்கக்கூடிய பாம்பை கச்சையாக, அறம்னா பாம்பு கச்சையாக அணிந்திருப்பவனே. பால் வெண்ணீற்றாய், வெந்நீர் சன்னித்தை மெய்யெல்லாம் வெந்நீர் பூசி. வெந்நீர் சன்னித்தை பொன் போன்ற மேனியுடையவர். ஆனா மெய்யெல்லாம் என்ன பண்ணிருக்கிறாரு, வெந்நீர் பூசி இருக்கிறாரு, திருநீர். பால் வெண்ணீற்றாய் பளிங்கு குழையினாய், பளிங்கு போன்ற குழையை அணிந்திருக்கிறார். பன்னார் இன்சொல் மைவிரவு கண்ணாலை பாகம் கொண்டாய். இனிய பண்போன்ற இசைத்து பேசக்கூடிய, ஒழித்து பேசக்கூடிய அந்த அம்பிகையை ஒரு பாகமாக கொண்டிருக்கிறாய். மைவிரவு கண்ணனா மையணிந்த கண்ணை உடைய அம்பிகையை ஒரு பாகமாக கொண்டாய். மான் மறிக்கை ஏந்திராய், மான் குட்டினத்த மறினா குட்டி, மான் குட்டியை கையில ஏந்திராய். வஞ்ச கல்வர் ஐவரையும் என்மேல் தரவறுத்தாய். 5 கல்வர்கள் இருக்காங்களே, அங்கே வஞ்ச புலனைந்தும் என்று சொல்றார்கள்.
வஞ்ச புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு என்று சொல்ற பாடுறார் இல்லையா? அதுபோல ஆயமான காயம் தன்னல் ஐவர் நின்று ஒன்றல் ஒற்றார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் வழிவிளமேவன் ஞானசம்பந்த பெருமானை நமக்காக சொல்வார். அதுபோல அவரே சால வழி இருப்பார் ஐவர் அப்பர் பெருமான். ஐவரையும் என்மேல் தரவரைத்தார்னா 5 புலன்களையும் வழியாக இந்த பொறிகள், இந்த உயிரறிவு இந்த அகக்கரணங்கள் வழியாக, இந்த பொறிகள் வழியாக, 5 புலன்கள் வழியாக இந்த உலகிகளை பற்றாமல் என்னை தரவறுத்து முற்றிலுமாக அவற்றை புறந்தள்ள செய்யக்கூடிய ஆற்றலை எனக்கு கொடுத்து என்னை ஆட்கொண்டா என்று அந்த கருணையை சொல்றாரு. அவர் வேண்டும் காரியம் இங்கு ஆவதில்லை. அந்த 5 பொறிகள் வழியாக இந்த பொய்மாயை பெருங்கடல் இருக்குல்ல, அவர்கள் வழியாக எனக்கு ஆக வேண்டிய காரியம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. நான் தான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்னா என் உயிரறிவிலேயே உன்னைய நிறுத்திட்டா வேறு எண்ணங்களுக்கு என்கிட்ட எங்க இருக்கு இடம்? அவர்கள் என்ன பற்ற முடியும்? நீங்க தான் அவர்களை அறுத்து என்னிடமிருந்து புறந்தள்ளி அந்த ஆற்றலை கொடுத்ததே நீங்கள் தான் என்ன கருணையோட அதை சொல்கிறார். பொய்யுரையாது உன்னடிக்கே போதுகின்றேன். நான் சத்தியமா உண்மையே சொல்றேன். எனக்கு ஒரு அணு அளவு கூட புற உலகில் இந்த பொய்மாய பெருங்கடல்ல சிந்தையே இல்லைன்னு சொல்லி பொய்யுரையாதுன்னு உலகளுக்காக நமக்காக சொல்றாரு ஆச்சாரியார். ஏன்னா இவருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும், அவரை இவருக்கு தெரியும், இவரை அவருக்கு தெரியும். அதனால பொய்யுரையாது உன்னடிக்கே போதுகின்றேன், உன்னை திருவடியை நோக்கி வருகின்றேன், பூம்புகழூர் மேவிய புண்ணியனே. தெருளாதார் மூவியிலும் தீயில் வேவ சிலை வளைத்து செங்கனையால் செற்ற தேவை. தெருளாதார்னா தெளிவில்லாதவர்கள், மூவையிலும்னா 30 அசுரர்களை எரித்த வரலாறை சொல்றாரு. தீயில் வேவ சிலை வளைத்து வில்லை வளைத்து செங்கனையால் செற்ற தேவை, சிரித்தே அழித்து விடுகிறார். அப்புறம் பிரம்மதேவர் ஒப்புக்காக அவன் அப்படி வரவாங்கி இருக்கிறான். ஒரே வீரன் ஒரே கணையால் அழித்தால் நாங்கள் அழிவோம், இல்லைன்னா அழிய மாட்டோம்னு வரவாங்கியிருக்கான். நீங்க சிரித்த உடனே அவன் எரிந்து 30 அழிந்து விட்டார்கள், இருந்தாலும் நீங்க ஒரு கணையை விடுங்கன்னு சொல்றதால அப்புறம் சாமி விடுறாரு. இது வரலாறு. இது என்ன வில்லால அடிச்சுதான் அவனை கொல்லணுமா சாமி? சிலை வளைத்து, சிலைனா வில்லு வளைத்து செங்கனையால் செற்ற தேவி அழித்த தேவனே, தேவதேவனே. மருளாதார் தம்மனத்தில் வாட்டம் தீர்ப்பாய். உலகியல் மயக்கத்தில் திளைத்து உன்னை மறக்காமல் இருக்கிறார்கள் பாருங்க. அந்த மருட்சியில ஆட்படாம உலகியல் இன்பங்களை நோக்கி அந்த மருட்சியில் மயங்காமல் உன்னையே நினைப்பவர்களுக்கு அவங்களோட வாட்டங்கள்லாம் தீர்ப்பாய். அதாவது இறைவன் மேல உள்ள பேலன்ஸ் நமக்கு அதிகமாகணும். கொஞ்சம் கொஞ்சமா உலகியல் பற்றும் இறை பற்றும். தெற்கு உலகியல் பற்று, வடக்கு இங்க முனைக்கணும். இந்த அம்பு இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இந்த தராசுல இந்த முள் ஓடும் பாருங்க, இது தெற்க ஓடிக்கிட்டு இருக்கிறத இழுத்து வடக்க நோக்கி செலுத்தணும். அதற்கு என்ன செய்யணுமோ சிந்திச்சு பார்க்கணும். நான் ஒரு குறிப்பாக அங்க சொல்றேன். மருளாதார் தம்மனத்தில் வாட்டம் தீர்ப்பாய், மருந்தாய் பிணி தீர்ப்பாய். மருந்து வேண்டிலிவை மந்திரங்களிவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவைன்னு சொல்லியிருக்காய். மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் தீர்க்க வல்லான் தன்னை. மருளாதார் தம்மனத்தில் வாட்டம் தீர்ப்பாய், மருந்தாய் பிணி தீர்ப்பாய். வானோர்க்கென்றும் அருளாகி, என்றைக்குமே வானவர்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே வணங்கி கொண்டே இருக்கிறார்கள். அருள் நீடிக்க வேண்டும் என்று போகத்தை விரும்பியே அவர்கள் வழங்கி விட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் அருள் புரிந்து கொண்டிருக்கிறாய். ஆதியாய் இருக்கிறாய், வேதமாக இருக்கிறாய், வேதத்தின் பொருளாக இருக்கிறாய். வேதமாகி அலர்மேலோன் நீர்மேலோன் ஆய்ந்தும் காணா. மலர் மேல் இருக்கக்கூடியவனும் நீர்மேல் படுத்து இருக்கக்கூடியவனும் பிரம்மனும் தேவனும் அவர்கள் எவ்வளவோ ஆய்வு செய்து உன்னோட திருவடி. ஏன்னா நான் தானுங்கிற அகங்காரம், ஆட்சி அதிகாரத்துல மேல ஆசை, உலகியல் பற்று மேல ஆசை, எப்படி அவரோட திருவடி அடைய முடியும்? அவர்களால் காண முடியல. ஆய்ந்தும் காணா பொருளாவாய். ஆனா நான் இவைகளெல்லாம் விட்டு உன்னோட அடிக்கு வரேன். அவர்களால் விட முடியாத உலகியல் பற்றையும் இதர போகங்களையும் நான் முற்றிலுமாக விட்டு தகுதி அடைந்ததால உன்னோட திருவடியை நோக்கி வருகிறேன். புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன், பூம்புகளூர் மேவிய புண்ணியனே. அடுத்து 5வது பாடல். நீரேறு செஞ்சடைமேல் நிலாவெண்டிங்கள் நீங்காமை வைத்து கொண்ட நீதியானே. கங்கை அணிந்திருக்கக்கூடிய செஞ்சடை மேல நிலாவெண்டிங்களை நீங்காம எப்பொழுதுமே வச்சிருக்கக்கூடிய நீதியானே. நீதியை உடையவனே, அறத்தில் தலை நிற்பவனே, நடுநிலையில் நிற்பவனே என்றெல்லாம் பொருள். பாரேறு படுதொழிலில் பள்ளி கொள்வானே. பிரம்மனோட தலையை கொய்து அந்த தலையில ஊர்தோறும் போய் பிச்சை ஏற்பவர். ஏன்னா அடியார்களோட தீவினைகள் எல்லாம் வாங்கி
அவர்களுக்கு வந்து உயிர்களுக்கு நலன்கள் விளைவிக்க வேண்டும் என்ற பெருங்கருணையால் அந்த பலி ஏற்பது நிகழ்கிறது. பாரேறு படுதலில் பலி கொள்வானே பண்டு அணங்கர் காய்ந்தானே. அணங்கன்னா அங்கம் இல்லாதவனா அர்த்தம். அங்கன்னா உடல் அங்கமெல்லாம் உள்ளவன். அணங்கன்னா கண்ணுக்கு ரதி தேவிக்கு மட்டும்தான் தெரிவார். அவரை வந்து எரித்த அந்த வரலாறு சொல்றாரு. பண்டு அணங்கன் காய்ந்தானே, அணங்கர் காய்ந்தானே பாவநாசா. உயிர்கள் செய்யக்கூடிய அத்தனை பாவங்களையும் நாசம் செய்யக்கூடியவரே. காரேறு முகலணிய கண்டத்தானே, கருமையான மேகம் போன்ற கரிய மேகம் போன்ற கண்டத்தை உடையவனே. உலக உயிர்களை சரணங்களை காப்பதற்கு காக்கக்கூடிய இறைவன், விஷத்தையும் உண்டு காக்கக்கூடிய இறைவன் என்பதற்கு ஒரு பெருங்கரணியோட அடையாளமாக அங்கு நிலைத்திருக்கக்கூடிய காரேறு கண்டம், நீலகண்டம் தான் திருநீலகண்டம். காரேறு முகிலணைய கண்டத்தானே, முகில்னா மேகம். கருங்கை களிற்றுருவை கதற போர்த்த போரேரே. கருங்கை கருமையான கையை உடைய அந்த களிறு தாக்க வரும்போது அதோட தோலை உரித்து போர்த்த போரேரேன்னா பெரிய ஒரு எருது போன்றவன். அப்ப போரேருன்னு சொல்லி இங்க சொல்லி அங்க சிங்கம்னு சொன்னதால சிங்கம் கடிச்சதுன்னா அப்ப எருது கடிச்சதுன்னு சொல்லுவீங்க. ஏதாவது ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாம எதுவுமே சொல்லக்கூடாது ஆன்மீகத்துல. அதான் இப்பதான் ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன், பிளேடுன்னு சொல்லுவோம்ல, அந்த பிளேடு அந்த கூரிய கத்தி மேல் நடப்பது போல ஆன்மீக உரைகள்லாம் நம்ம செய்யணும். ஒரு கருத்தை கூட நான் ஒரு வாழ்வியல் சமூக நிலைப்பாடு எடுத்துக்கொண்டு அதற்கு தக்கவாறு ஆச்சாரியர்கள் முதுகில் ஏற்று சொன்னோன்னா என்னை விட பாவியே கிடையாது. பிறந்த உரைக்கே இங்க வேலையே கிடையாது. போரேரே உன்னடிக்கே போதுகின்றேன், உன்னடிக்கே நான் வருகிறேன், பூம்பூலூர் மேவிய புண்ணியனே. அடுத்த 6வது பாட்டு. விரிசடையாய் விரிந்து சடைய உடையவனே, வேதியனே வேதத்தின் பொருளாக இருப்பவனே, வேதத்தை கொடுத்தவனே, உலகில் மக்கள் அறத்தில் நிற்க தள்ள வேண்டியதை தள்ளி கொள்ள வேண்டியதை கொண்டு எப்படி நெறியாக வாழ வேண்டும் என்ற ஞானத்தை உபதேசிப்பதற்காக வேதத்தை கொடுத்தவனே, வேதத்தின் பொருளாகவும் இருப்பவனே, வேதகீதா வேதத்தை இசைத்து பாடக்கூடியவனே. விரிபொழில் சூழ் வெண்காட்டாய், வெண்காட்டுல விரிந்த பொழில்களால் சூழப்பட்ட வெண்காட்டில் இருக்கக்கூடியவனே, மீயச்சோரில் இருக்கக்கூடியவனே. திரிபுரங்கள் எரி செய்த தேவதேவே, இந்த முப்புறங்களை எல்லாம் எரி செய்ய தேவர்களுக்கெல்லாம் தேவனே, தேவர்களை எல்லாம் காத்தவர். திருவாரூர் திருமூலட்டானமே மேய, அங்க புற்று வடிவாக திருவாரூர்ல மூலட்டானத்துல எழுந்திருக்கக்கூடிய பெருமானே. மறுவினியாய் மனத்துள்ளாய், இனிய பண்புடையவர்கள் இருக்காங்க பாருங்க. நல்ல எத்தனையும் பேதம் முறாது, எழுத்துணையும் பேதமுறாது, எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவைக்கின்றார் யாரோ அவர் உளமே சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடமுறையும் இடம் என நான் தெளிந்தேன் என்று வள்ளலார் சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த இதற்கான பொருள் மறுவினியார் அப்படின்னு சொல்றாருல. இப்ப நான் விளக்கம்ல வள்ளலார் கருத்து, இந்த ஒரு சொல்லுக்கு அது விளக்கம். மணத்துளாய், மறுவினியார் மணத்துளாய், மாகாளத்தில் இருக்கக்கூடிய இறைவனே. மாகாளம் நிறைய இருக்குது. இங்க இதுல கூட தலைவர்கிட்ட கூட ஒரு மாகாளம் இருந்தது. நாங்க திருப்பணி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த தலைஞாயிருக்கு கிட்ட இருக்க மாகாளம்னு அந்த ஹரிச்சந்திரா நதி என்று போவோம். அதோட வடகரையில அது கருங்கல் திருப்பணியாகவே கட்டப்பட்டு மக்களால் கைவிடப்பட்டு இருந்தது. அப்புறம் அங்க உள்ள அன்பர்கள், சந்திரமோகன் ஒரு அன்பர் தான் முன்னிலையில் நின்னாரு. திரு OS மணியன் அவர்கள் என்னை அழைத்து அந்த திருப்பணியை எடுத்து செய்யுங்கள் என்று சொன்னார். அப்புறம் கோவை வசந்தகுமார் அவர்களை அங்கே அழைத்து கொண்டு சென்று அந்த திருப்பணியை நிறைவேற்றணும். அது எனக்கு இப்பொழுது நினைவு வருது. மாகாளம்னா மாகாளத்தாய் வளஞ்சொழியாய், வளஞ்சொழியில் இருக்கக்கூடியவன. மறைக்காட்டு எந்தாய், மறைக்காட்டில் இருக்கக்கூடிய என் தந்தையே. என்றும் புரிசடையாய், முறுக்கிய சடையை உடையவனே. உன்னடிக்கே போதுகின்றேன். எல்லா தளத்திலையும் உள்ளவர் சிவபெருமான் தானே ஆச்சாரியர் உபதேசிக்கிறார். அங்க கைலாய மலையன் இருக்கான கடைசியே சொல்லுவாரு. கைலாய மலையான, கைலாய மலையான் தான் எல்லா சிவத்தலங்களையும் இருக்கிறார் என்பதை அந்த ஞானத்தை ஆச்சாரியர்கள் இப்படிதான் இந்த சேத்திர கோவைகள்லாம் சொல்லி திருத்தாண்டங்கள்லாம் பாடியிருக்காங்க பாருங்க. 3 பேருமே பாடியிருக்காங்க. அதெல்லாம் எல்லா தளத்திலும் இருக்கக்கூடியவர் சிவன். அது பாடல் பெற்றது. பாடல் இப்பதானே வந்திருக்காங்க 1350 ஆண்டுகளுக்குள்ள. அதுக்கு முன்னாடி எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகளாக சிவாலயங்கள் இருக்கு. உலகத்துல எங்க மண்ண தோணாலும் சிவலிங்கம் தானே வருகிறது. அப்ப அவையெல்லாம் பாடல் பெற்ற தலங்கள்னு நம்ம சொல்வதா? அதனால எந்த பேதமும் இருக்கக்கூடாது. எங்க சிவாலயம் இருக்குது அது வழிபடத்தக்கது, அவ்வளவுதான். நீ கைலாயத்தில் உள்ள சக்தியை உன் ஊர்ல உள்ள இறைவன்ட்டே நீ அடையலாம். இதை இதுதான் ஞானம், புரிந்து கொள்ள வேண்டியதுதான் ஞானம். நம்ம ஊர்ல பாடல் பெற்றலையே எத்தனை வருஷத்துல கேட்டான், இதெல்லாம் உனக்கு என்ன ஆராய்ச்சி? அங்க சிவலிங்க குறியாக கருவறையில இருக்காருன்னா நீ வணங்கு. அங்கேயே
அந்த இறைவனை வந்து எழுந்தருளிச்சு உன்னோட பக்குவம் நோக்கி அங்கேயே ஒளியாக வெளிப்படுவார். உன்னோட பக்குவம் உங்ககிட்ட இருட்டு இருந்ததுன்னா எப்படி வெளிப்படுவார்? நான் அங்க போய் வழிபட்டாதான் எனக்கு நடக்கும். இதெல்லாம் தேவையில்லை. எல்லா அருளும் நீ வழிபடக்கூடிய, நீ வாழக்கூடிய அந்த ஆலயத்திலே கிடைக்கும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிசடியாய் உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகழூர் மேவிய புண்ணியனே. தேவார்ந்த தேவனை தேவரெல்லாம் திருவடி மேல் அலறிட்டு தேடி நின்று நாவார்ந்த மறைபாடி நட்டமாடி நான்முகனும் இந்திரனும் மாலும் போற்ற காவார்ந்த பொருச்சோலை காணப்பேராய். தேவார்ந்த தேவனை, தேவர்களுக்கெல்லாம் வந்து திளைக்கும்படியான தேவனை தேவரெல்லாம் எல்லா தேவர்களும் கூடி திருவடி மேல் மலரைட்டு தேடி நின்று, அவர் எங்க இருக்காருன்னு தேடி நின்று அவரோட திருவடியில மலரிட்டு நாவார்ந்த பாடல்னா வேத கீதங்களை எல்லாம் இசைத்து பாடி பல்வகையாக மறைபாடி நட்டமாடி ஆடி பாடுகிறார்கள். ஆடி பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போம் நம் மேலை வினைகள் என்ன சொல்லியிருக்காருலே அதே போல நட்டமாடி யாரு? நான்முகனும் இந்திரனும் மாலும் போற்ற அந்த உயிர் வர்க்க கடவுளராகிய படைப்பு கடவுளராகிய நான்முகனும் இந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவரான இந்திரனும் திருமாலும் போற்ற காவார்ந்த பொழிற்சோலை. அந்த காடுனா காடு, காடுகளால் வந்து அந்த பொழில்களாலையும் சூழப்பட்ட காணைப்பேரில் உள்ள இறைவனை, திருக்காணைப்பேரில் இருக்கக்கூடிய இறைவனே கழுக்குன்றத்து உச்சியாய். கழுக்குன்றத்துல உச்சியாய்னா கழுக்குன்றத்து உச்சியில மேல உச்சி மேல் உரைபவர் யார் வந்து இறைவனை வந்து போட்டிருக்கிறார்களோ வீழிமலையான் விரையார் பாதம். வீழிமலையான் விரையார் பாதம்னா மனமிக்க திருப்பாதங்கள் தன் சென்னி மீசை கொண்டு ஒழுகும் சிறபுற கொண்டு ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். உச்சியில் உரைபவர் நீ சிந்தனை பண்ணீங்கன்னா அதான் கழுக்குன்றத்து உச்சியாயின்னா என்ன? உன்னோட தலைமையிலேயே இங்க இருப்பாரு. கழுக்குன்றத்து அங்க இருக்கிற உச்சியாய் கடவுளே நீ பூவார்ந்த பொன்னடிக்கே போதுகின்றேன். பூ போன்ற அந்த மென்மையான உன்னுடைய பொன்னடிக்கே நான் வந்து வருகின்றேன் பூம்புகழூர் மேவிய புண்ணியனே என்று பாடுகிறார். அடுத்து 8வது பாடல். நெய்யாடி நின்மலனே. ஆணைந்தும் ஆடக்கூடியவர், நெய்யில அபிஷேகங்கள். நின்மலனே எந்தவித குறைபாடு இல்லாதவனே. நீலகண்டா நீலகண்டத்தை உடையவனே. நிறைவுடையாய் எல்லா முழுமையானவன், அது சொல்லிவிட்டு பூரணம்னு சொல்லுவாங்க. பூரணமாக இருப்பவனே நிறைவுடையாய். மறைவல்லாய் மறைகளை வந்து ஓத வல்லாய். நீதியானே நீதிக்கு வந்து இலக்கணம்னா சிவபெருமான் தான், வேற ஒண்ணும். மையாடு கண்மடவால் பாகத்தானே மையை வந்து அணிந்திருக்கக்கூடிய அழகிய கண்களை உடைய அம்பிகையை ஒரு பாகமாக சக்தியை வைத்திருப்பவனே. மான்தோல் உடையா மகிழ்ந்து நின்றாய். மான்தோலை போய் இடுப்புல கட்டிட்டு மகிழ்ந்து நிற்கிறவனே. கொய்யாடு கூவிலம் கொன்றை மாலை கொண்டடியே நாளிட்டு கூறி நின்று பொய்யாத சேவடிக்கே போதுகின்றேன் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு. அதாவது கொய்யாடுன்னா கொய்த மலர்னு பேரு. கொய்யாடு கூவிலம், இந்த கூவிலம்னா வில்வம்னு சொல்லுவோம்ல, அது மலர்கள் வில்வம். அப்புறம் கொன்றை மாலை கொண்டு அடியேன் நான் இட்டு, அடியேனாகிய நான் இட்டு கூறி நின்றுனா உன்னை போற்றி பரவி நின்று பொய்யாத சேவடிக்கே போதுகின்றேன் பூம்புகழூர் மேவிய புண்ணியனே என்று 8வது பாடல்ல நிறைவு பண்றாரு. அடுத்து 9வது பாடல்ல துண்ணஞ்சேர் கோவணத்தாய். நமக்கெல்லாம் நல்ல அற்புதமான பட்டாடைகளையும் பருத்தி ஆடைகளையும் என்னென்ன விதமான ஆடைகளை எல்லாம் கொடுத்துட்டு தைத்த உடைய வந்து துண்ணம்பை கோவணத்தாய். தூய நீற்றாய் தூய்மையான திருநீற்றை அணிந்திருப்பவனை. சந்தனமா பூசிட்டு இருக்காரு. மக்களுக்கு மற்ற வழிபாடு கடவுளர்கள்லாம் சந்தனத்தை எல்லாம் கொடுத்துட்டு அவர்களுக்கு அண்டங்களை எல்லாம் கொடுத்துட்டு சுடுகாட்டில் ஆடக்கூடியவர். தூய நீற்றாய். துதைந்திலங்கு வெண்மழுவால் கைதுன்னா ஒளி வீசக்கூடிய. துதைந்துன்னா அந்த வண்டு வந்து பூல வந்து அப்படி தேர்ந்தெடுக்கிறதுக்காக அது உள்ள அமர்ந்து பாருங்க, அதை துதைதல்னு பேரு. அது நினைவுல வைத்துக் கொள்ளுங்க. இப்ப துதைந்தலுங்கன்னா கையில வந்து அப்படி அழகா அமர்ந்திருக்கு என்று நம்ம பொருள் எடுத்துக்கொண்டோம். ஒளி வீசக்கூடிய வெண்மழுவால் கையில் ஏந்தி தன்னணையும் தன்மதியும் பாம்பும், தன்னை வந்து அணையக்கூடிய தன்மதியும் குளிர்ந்த மதியையும் பாம்பும் கங்கை நீரம்னா கங்கையையும் சடைமுடி மேல் வைத்து வந்த தன்மையான இவைகளெல்லாம் சடைமுடியிலே வச்சிருக்காரு. சாதாரண பொருள். இந்த சந்திரனா இருக்கட்டும், பாம்பா இருக்கட்டும், நீரா இருக்கட்டும், கங்கையா இருக்கட்டும், இவைகளெல்லாம் சடைமேல் வந்து வைத்து வந்த புண்ணியன்னா எப்படிப்பட்ட வந்து இறக்கமுடைய கடவுள் உலகிகளை வந்து நடத்துவதற்காக இதெல்லாம் செய்யறார். வைத்து வந்த தன்மையானே அன்ன நடை மடவால் பாகத்தானே. அன்னை போன்ற நடை பயிலக்கூடிய அம்பிகையை ஒரு பாகமாக வைத்திருக்கக்கூடியவனே.
அக்காரம் பூண்டானேன்னா எலும்பு மாலையெல்லாம் அணிந்தவர்கள். அக்காரம் பூண்டானே ஆதியானே. ஆதியானேன்னா தோற்றம் முடிவு எதுவுமே இல்லாதவை, எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடியவன்னு பொருள். ஆதினா ஒரு தொடக்கம் என்று பொருள் எடுக்கக்கூடாது. பொன்னங்கழடிக்கே போகின்ற இந்த பொன் போன்ற உன்னுடைய திருவடிக்கே நான் வருகிறேன் பூம்பூல். வேற எந்த சிந்தையும் இல்லாம திருவடி சிந்தையோடைய அந்த பாடுற இவ்வளவு திருத்தலங்கள்லயும் வழங்கி பல ஜென்மங்கள்ல இறைவன் வழிபாட்டில இருந்து கடைசியாக ஒரு நிறைவாக இறைவனை அங்க உள்ள அடைகிறாருன்னா இது சாதாரண இருக்கா? இந்த பிரிவில மட்டுமா? முன்னமே தான் வாகீச முனிவராக இருந்திருக்காரு. அப்பெல்லாம் செய்த தவத்தோட எல்லையாக இந்த திருப்பதி அமைந்திருக்குது. சாதாரண திருப்பதியும் இல்லை. எல்லோரும் இதை கற்க வேண்டும், ஓத வேண்டும். பொன்னங்காலடிக்கே போதுகின்றேன் வருகின்றேன் பூம்புகளூர் மேவிய புண்ணியனே. ஒருவரையும் அல்லாது உணரா உள்ளம். கடைசி உபதேசம். உன்னை தவிர ஒருத்தனை கடவுள்னு நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா இருக்கிறது நீ ஒருத்தர் தானே. நான் எப்படி வேற கடவுளை நினைக்க, வேற ஒரு மற்றவர்களை தெய்வமாக நினைக்க முடியும்? இருக்கிறவரே கடவுள்னா ஒருத்தர் தான், இறைவன்னா ஒருத்தர் தான். அப்ப வேற யார போய் நான் உணர போறேன்? எல்லாரும் ஏமாந்து போய் இருக்கிறார்களே, அதை போல நான் இல்லை. ஒருவரையும் அல்லாது உணராது உள்ளம். என் உள்ளம் உன்னை தவிர எதையும் உள்ளாது. உணர்ச்சி தடுமாற்ற தொல்லேன் என்ற இருவரையும் மூவரையும் என்மேல் ஏவி இல்லாத தரவருத்தாய்க்கு இல்லேன். நீ என்ன பண்றாரு? இந்த உணர்ச்சியில தடுமாற்ற தொல்லேன் என்ற அந்த ஐவர்னா 5 புலன்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இருவினை முக்குணம் என்று சொல்கிறார்கள். அப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம். இவைகளையெல்லாம் தரவறுத்து முற்றிலுமாக அறுத்து, ஏன்னா இறைவனை நோக்கி இவர் பயணிக்க ஆணவம் சக்தியேற்று போகும்பொழுது அந்த இருவினைகளுக்கு எதுவுமே அங்க ஆற்றலே இல்லை. இந்த முக்குணமோ இருவினையோ இவைகள் எதற்குமே ஆற்றலே இல்லாம தானாகவே அற்று போகும். அவைகள்லாம் அறுத்து என்னை ஆட்கொண்டாய் என்று சொல்கிறார். தரவறுத்து ஐக்கு இல்லேன் என்கிட்ட எந்த செருக்குமே கிடையாது. ஏழை கருவறை சூழ் காணல் இலங்கை வேந்தன். அந்த கருவறையாளன் கரிய மலைகளால் சூழப்பட்ட அந்த இலங்கை வேந்தன் கடுந்தேர் மீது ஓடாமை காலால் செற்ற. அவனோட கடுந்தேர் உன்னோட மலை மேல் ஓடாம அதை பெயர்த்து அந்தாண்ட வச்சுட்டு இந்த போகணும்னு நினைக்கிறான். அவனை காலால் செற்ற பொறுவரைன்னா பாருங்க, கைலாய மலையை நினைவு கூர்ந்து இந்த திருப்பதிகத்தை முடிக்கிறாரு. பொறுவரையாய்னா போர் தொழில் பொறுதல்னா யாராலையும் அதை பொற முடியாது. அப்படிப்பட்ட போரிட முடியாது, அதுக்கு கேடு விளைவிக்க முடியாது. அப்படிப்பட்ட திருக்கைலாய மலையில பொறுவரையாய் அந்த மலையில் வீற்றிருப்பவனேன்னு சொல்லி திருக்கைலாய மலையை நினைவு கூறுகிறார். ஏன்னா திருவடிக்கு போய் அங்க அமர்ந்திருக்க போறது திருக்கையில அவரோட திருவடிக்கு தானே அந்த நிழல்ல. பொறுவரையாய் உன்னடிக்கே போதுகின்றேன், உன்னுடைய திருவடிக்கே நான் வருகிறேன் பூம்புகளூர் மேவிய புண்ணியனே என்று நிறைவு செய்கிறார். திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இதுகாரும் மிகவும் சிறப்பாக விரித்துரைத்த சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இதை தொடர்ந்து கேட்டு வந்த எல்லா அன்பர்களுக்கும் எல்லா இறை நலன்களும் விளைவிக்க வேண்டும் என்று நான் வணங்கக்கூடிய ஏக இறையாகிய சிவபெருமானோடு திருவடியை வணங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். ஓம் நம சிவாய. சிவாய நம சிவாய.